எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கிங்ஸ்டன். இந்த படம் 1982 ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தூவத்தூர் அப்படிங்கிற ஒரு கடல் கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்கன்னா உயிரோட திரும்பி வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதுக்கு வந்து அந்த கடல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இதனால அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கடல் பகுதியில் யாருமே மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கெட்டவன் ஒருத்தன் இறந்துருப்பான், அவனை நிலத்திலையும் புதைக்க கூடாது, எரிக்கவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப கடல் அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. பொதுவாக யாரெல்லாம் கடல் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப புகழடைஞ்ச மனிதர்களை தான் கடலில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி தப்பான ஒரு ஆள் அடக்கம் பண்ண போகும்போது ஒன்று உங்களுக்கு இந்த ஊர் முக்கியமா இல்லை அந்த கடல் முக்கியமாக முடிவு பண்ணிக்கங்க. ஒன்ஸ் அவனை கொண்டு போய் கடலில் அடக்கம் பண்ணிட்டா நீங்கள் யாருமே இந்த பகுதிக்கு மீன் பிடிக்க போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கடலில் கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணிடுறாங்க. அன்னையிலிருந்து யாருமே அந்த பகுதிக்கு மீன் பிடிக்க போகாததுனால அந்த ஊரே மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டுது. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிற தாமஸ் அப்படிங்கிற வில்லன் வந்து அவங்களோட கைக்குலியா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கதை பிரசன்ட்ல வருது. அந்த தாமஸ் அப்படிங்கிற வில்லன் கிட்ட வேலை பார்க்கிறவர் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ பேர் வந்து கிங்ஸ்டன். அவர் கிங்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ எந்த மாதிரி ஆள்னா அவர் என்ன ஆனாலும் சரி அவருக்கு பணம் தான் முக்கியம். அதாவது சாவி வீட்டில் வர பணத்தை கூட எடுத்துட்டு போயிட்டு சீட் ஆடிட்டு காசு ஜெயிச்சுட்டு வருவாப்ல. நிறைய காசு சம்பாரிச்சு சொந்தமா ஒரு போட் வாங்கி கடலுக்குள்ள போகணும் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருக்கும். ரொம்ப ரொம்ப சுயநலமா இருக்கிற ஒரு ஆளு. இப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட ஒரு சின்ன பையன் வந்து வேலைக்கு சேரணும்னு கேட்பான். ஆனா அவனோட அப்பா தாமஸ் அப்படிங்கிறவருக்கு துரோகம் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால துரோகம் பண்ணதுனால அவரோட பையனை எப்படி நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ஹீரோட டீம் யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு காசு தானே முக்கியம். அந்த பையன் இது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் கொடுக்குறான். இப்போ அந்த பையனையும் கூட்டிக்கிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து கடலுக்குள்ள போறாங்க. என்ன அப்படின்னா கடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கடல் அட்டை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா நிறைய காசு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்குள்ளேயே இன்னொரு போட்ல அதை கைமாத்துவாங்க. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை. கடல் அட்டை அவங்க கைமாத்துறங்கிற பேர்ல ஏகப்பட்ட இல்லீகல் சப்ஸ்டன்சஸ் கடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல அந்த சின்ன பையன் இறந்துடுறான். இப்பதான் ஹீரோவுக்கு புரிய வருது. அதனால அவர் வில்லன் கிட்ட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஊருக்கு வராரு. இப்ப அவரோட ஊர் கடல் பகுதிக்குள்ள யாருமே போக முடியாது. அவங்களோட பிழைப்பு தொழிலே பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது தான். இப்ப அந்த கடல் பகுதியில் அப்படி ஒரு சாபம் இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அது எல்லாமே கட்டுக்கதை. சும்மா எங்களை ஏமாத்தி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கடல் பகுதிக்குள்ள ஒரு போட் எடுத்துட்டு போறாரு. அப்படி உள்ள போகும்போது தான் அவருக்கு ஏகப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் நடக்குது. அதாவது அந்த கடல் பகுதியில் ஏற்கனவே ஒரு பணத்தை கொண்டு போய் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஆபீஸ் செய்யற அட்டூழியம் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அங்க காலம் காலமா ஒரு புதையல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க கடல் அடக்கம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஆவி என்ன பண்ணுச்சு, அதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, உண்மையாலுமே அந்த ஆவி தான் இவங்களை எல்லாத்தையுமே அங்க மீன் பிடிக்க விடாம தடுக்குதா இல்லைன்னா வேற ஏதாவது அங்க இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமான திரைக்கதையா சொல்லியிருக்க ட்ரை பண்ணியிருக்க கதை தாங்க இந்த கதை. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட கனெக்டிவிட்டியே வரல. எந்த இடத்துலையும் நம்மளை உள்ளுக்குள்ள அது இழுக்கவே இல்லை. எங்கேயுமே நமக்கு சுவாரஸ்யம் வரவே இல்லை. அப்படி அப்படியே போயிட்டு இன்டர்வல்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதாவது இந்த இன்டர்வல் போர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட 20 நிமிஷத்துல வந்திருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் வந்திருக்கும். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையோட இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அதை விட ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கேயும் திரைக்கதை ஒழுங்கா இல்லை, இதோட ரைட்டிங்கே வீக்காக தான் இருக்கு. ஸோ இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சரி நம்மளை கொஞ்சம் கூட கனெக்ட் பண்ணாமல் போகிறதா இதோட மிகப்பெரிய மைனஸாக எனக்கு பட்டுச்சு. மற்றபடி படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எழுதப்பட்ட விதத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. மற்றபடி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வேற லெவலில் இருந்தது. அதாவது படத்தில் அந்த போட்டில் நடக்கிற சீன்ஸை ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், அப்புறமே கடற்கரையில் அதாவது அந்த லைவ் லொக்கேஷன்ஸில் அவங்க ஷூட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஆர்ட் ஒர்க்லாம் செமையாக இருந்தது. அந்த போட்டை வடிவமைச்ச விதம் இது எல்லாமே சூப்பராக இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நமக்கு இது கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகாமல் போயிடுது. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.